எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூப்பராக இருந்துச்சு. அவுட்லுக்கு எல்லாமே வேற லெவலாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீனு உள்ள எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு. ஓகே, எல்லாருமே வரலாம் ஃபேமிலியோட. ஸ்நாக்ஸ் ஐட்டமுமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவங்களே வந்து எல்லாமே கொடுத்தது நல்லா இருந்துச்சு. எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு. நல்லா கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. எல்லாருமே ஒரு தடவை வந்து பார்க்கலாம். ஸ்கிரீன் அந்த வியூ எப்படி இருந்துச்சு? நீங்க பெரிய ஸ்கிரீன் தான் போனீங்களா? இல்ல சின்ன ஸ்கிரீன் தான் போனோம். ஜோப் போனோம். மூவியும் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா. தியேட்டரோட ஆம்பியன்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு? எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு தடவை வந்து பார்க்கலாம். 5 ஸ்க்ரீனில் நான் பார்த்தது வந்து ஜோன் ஒரு படம் வித் ஸ்க்ரீன் நம்பர் 5. நல்லா சூப்பராக செட்டப்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. கியூப் நான் பார்த்தது ஆக்சுவலாக. இந்த எபிக் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து கேப்டன் மில்லர் அவர் இதில் ஆன்லைனில் பார்த்தா தெரியும். ஆம்பியன்ஸ்ல எப்படி இருந்துச்சு? ஆம்பியன்ஸ் எல்லாம் இப்போ நல்லா தான் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இப்போ எப்படி இருக்காங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட்டு, ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ஸ் உட்கார மாதிரி, கப்புள்ஸ் உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க. தனியாக செப்பரேட்டாக ஒரு சீட்ஸ் இருக்குது. அப்புறம் படுத்துக்கிட்டு பார்க்குற மாதிரியும் அந்த கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி பெஸ்ட். சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படின்னு இது கம்ப்ளிமெண்ட்டே தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் உள்ள வந்து 130 rupees தான் ஒரு ஜம்போ பேக் மாதிரி பாப்கார்ன் பட்ஜெட்ரியா கொடுத்தாங்க. இருக்கு. நல்லா இருக்குது. பட்ஜெட்ரியா இருக்குது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு? சாட்டிஸ்ஃபைட் உண்மை. 190 எப்படி ஒரு சினிமாஸ் வந்து. ஆமா, கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஐநாக்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்த்திருந்தோம். பட் அதை விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நல்லா இருக்கு. எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அது இந்த ஏரியாவில் பக்கத்துல இவ்வளவு பெரிய தேட்டர் வந்து 5 ஸ்கிரீன் பண்றது பெரிய விஷயம். இன்னும் போக போக ரஷஸ் நிறைய வரும். பார்க்கலாம். ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி தேட்டர் பார்க்கணுன்னா ஒன்று சென்னை போகணும், இல்லைன்னா மும்பை போகணும். மதுரையில் இந்த மாதிரி ஒரு தேட்டர் இருக்குங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது எப்படிங்க உள்ளே பார்க்குற இடம்லாம் வந்துட்டு ஆக்சுவலி நான் சவுதியில் இருந்திருக்கேன். அங்கே நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப லக்ஸரியாக எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. மதுரைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுவும் பார்த்தேன் நான். மற்றபடி என்ன, கொடைக்கானல் ஊட்டி போகிற மாதிரி வர்றவங்களாம் கொஞ்சம் சொற்று கொண்டு வந்துருங்க. ரொம்ப குளிருது. அந்த அந்த படத்தோட ஃபீலை விட குளிர் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லலாம்னா நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. மற்ற தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கிங் ஸ்பேசஸ்ஸு கொஞ்சம் உள்ள தேட்டரே கொஞ்சம் ஸ்பேசஸ் கம்மியாக இருக்குது. இங்கே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நல்லா போயிட்டு வர மாதிரிலாம் நல்லா இருக்குது. உண்மையிலேயே வந்து இது எங்களுக்கு மதுரைக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் நான் சொல்லுவேன். நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான தேட்டர் போகணுன்னா ஒரு 1500 2000 செலவு பண்ணி சென்னை போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை வந்து நாங்கள் மதுரையில் இருக்கும்போது கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. அதே மாதிரி ஸ்கிரீன் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் நல்லா இருக்கு. ஃபுட் எப்படி இருக்கு? ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கு. அப்ப மதுரையில அடுத்த புதுசா மூவி வந்தா கண்டிப்பா இந்த ஸ்கிரீன்ல வந்து பார்க்கலாம். நல்லா பார்க்கலாம். நல்லா சூப்பரா இருக்கு. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா? நல்லா ரொம்ப ஹாப்பியா இருக்கு பிரதர். என்னன்னா மதுரையில வந்து சென்னைக்கு அப்புறம் வந்து நாங்கள் இங்கே ஃபீல் பண்ணுறது வந்து ஐநாக்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. இப்போ இங்கேருந்து எங்களுக்கு போகணுன்னா ரொம்ப தூரம். இப்போ அதே மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு இங்கே கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரெண்டாவது இன்னொன்று பிக்சர் குவாலிட்டியிலேருந்து சவுண்ட் குவாலிட்டி, சீட்ஸு, அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வந்து ஒரு டயர்டே இல்லை. ஒரு 2 hours ஒரு பிளேஸில் உட்காந்து எழுந்திரிச்சோன்னா எப்படி இருக்குன்றது தெரியும். அந்த டயர்டே இல்லை. அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளிட்டியாக இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம். இல்லை ரொம்ப ப்ரௌடில் மதுரையில் இப்போ நான் இங்கேருந்து நாங்கள் இதே மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னா இங்கேருந்து நாங்கள் சென்னை போகணும், இல்லை கோயம்புத்தூர் போகணும். ஸோ மதுரையிலே இப்படி கிடைக்கும் போது இன்னும் வந்து எங்களுக்கு ஹாப்பி தானே. நாங்கள் வெளியில் தேட மாட்டோம்ல, நாங்களும் மதுரைக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தாக இருக்கும்ல. ஸ்நாக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் சார். எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் நல்லா ஹைஜீனிக்காக கொடுக்குறாங்க. ஸ்டாஃப்ஸோட பிஹேவியர் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இப்படி ஒரு பிளேசஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மதுரையில் வந்து இப்படி ஒரு தேட்டர் வந்து கொடுத்ததுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தான் ரேடியன்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்கிறோம். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டினே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. உள்ளார ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தியேட்டர்னு சொல்லலாம் ரேடியன்ஸ். கண்டிப்பாங்க, நிச்சயமா சொல்லலாம். அப்ப அடுத்து மூவிஸ்லாம் வந்துச்சுனா கண்டிப்பா ரேடியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஷூரா வரலாங்க. ஷூரா வரலாம். ஈக்குவலா பண்ணிருக்காங்க. தேட்டர் நல்லாவே இருக்கு. சவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது சார். அந்த டைம் புதுசாக வந்திருக்கு. சென்னை கோயம்புத்தூருக்கு அப்புறம் நம்ம மதுரையில் வந்து ஒரு இந்த மாதிரி தேட்டரு இப்போ தான் வந்து பார்த்துருக்கேன். அதாவது நீங்கள் ஓப்பன் அன்னைக்கு இந்த வந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்துருக்கேன் அன்றைக்கி. கண்டிப்பாக சவுண்ட் எஃபெக்ட் ஸ்க்ரீன் ஒரு 5 ஸ்க்ரீன் இருக்குது இதில் வந்துட்டு. இதில் இந்த ஒரு ஸ்க்ரீன் இப்போ பார்த்துருக்கேன் வந்துட்டு. ஃபஸ்ட் ஸ்க்ரீன் மட்டும் ஓப்பன் ஆகலை. அது பொங்கல் கழிச்சு ஓப்பன் ஆகிருக்காங்க. அதையும் பார்ப்போம். அந்த பொங்கல் கழிச்சும் பார்க்கலான்ட்டு இருக்கு வந்துட்டு. மதுரைக்கு இவ்வளோ ஒரு ஸ்பேஸு, கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங்கோடு இருக்குது. நல்லா வரவருக்கு தக்க மாதிரி தான் இருக்குது வந்துட்டு. நல்லா இருக்குது. பார்ப்போம். அடுத்தடுத்து புது படங்கள் வரப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த எஃபெக்டாக. பொதுவாக நான் வந்து சினிமா ரசிகன். எல்லா இந்த ஊரில் எங்கெங்கே தேட்டர் இருக்கோ எல்லா தேட்டரையும் நான் போய் படம் பார்க்குறது வழக்கம் எனக்கு. ஐநாக்ஸ், கோபுரம், மற்ற வெற்றி, சரஸ்வதி,
இந்த மாதிரி தேட்டருக்கு கூட போய் பார்த்துருக்கேன். ஏன்னாக்கா தேட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காகவே போவேன். இப்போ இந்த தேட்டர் பார்க்கும்போது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சவுண்ட் சிஸ்டமும் நல்லா இருக்குது, சீட் அமைப்பு நல்லா இருக்குது. ரேட்டு தான் கொஞ்சம் கூட இருக்குது. இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு இந்த ரேட்டு போகுமாங்கிறது தெரியாது. 190. ஸ்க்ரீன் அமைப்பு நல்லா இருக்குது, சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்குது, உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்க ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸு. நல்ல தேட்டர். கார் பார்க்கிங் நல்லா வைடாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ் எத்தனை பேர் வந்தாலும் நல்ல அமைப்பாக இருக்கும்.